3 வாரங்கள் கடந்தும் எதுவித தீர்வுமின்றி கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் தொடர்கின்றது. சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கோரி இரவு பகலாக கேப்பாப்புலவு மக்கள் வீதிகளில் இருந்து போராட்டம் நடத்துகின்றனர். எந்தவித தீர்வும் கிட்டாத நிலையில் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தமது காணி மீட்பு போராட்டத்தை 26 நாட்களாக முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய நிலம் இல்லாமல் அந்நியரின் நிலங்களில் அல்லது பிறர் ஒருவருடைய நிலங்களில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய மனம் எவ்வாறு பரிதவிக்குமோ, நீங்கள் எவ்வாறு துன்பப்படுவீர்களோ, அந்த துன்பத்தை இன்று கேப்பாப்புலவு மக்கள் அணுவாக அனுபவிக்கின்றார்கள். கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் ராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்துள்ள சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் 23வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. தமது கோரிக்கைக்கு தீர்வு கிட்டும் வரை போராட்டம் கைவிடப்பட மாட்டாது என புதுக்குடியிருப்பு மக்கள் குறிப்பிடுகின்றனர். எல்லாம் நுழம்பு கடிக்க பாம்பு எல்லாத்துக்கும் டெங்கு காய்ச்சல் வேற நாங்க கிடந்து அலமோதுறோம். நாங்க அந்த காணிக்க விரிக்கணும். நாங்க இந்த கிட்ட காணியில இருந்தால் எங்கட புள்ளிகள் வளைச்சு வந்து பாக்குங்க. நாங்க தூரத்தை இருந்து தண்ணி கூட காசு கெடுக்கிறோம். இலங்கை ராணுவத்தினால் எங்கள் அப்பா காலமானார், சுட்டு காலமானார். அதுல அந்த காலத்திலிருந்து நாங்கள் காணியில இருக்கிற வருமானத்தை வச்சுதான் நாங்கள் சீவிச்சாங்க. கேப்பாப்புலவு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இளைஞர்கள் சிலர் இன்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மக்களுக்கு நியாயமான நீதியை இந்த நல்லாட்சி அரசு வழங்க வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அந்த மக்களுக்கு சரியான தீர்வினை இந்த நல்ல ஆட்சி ஏற்படுத்தாவிட்டால் தொடரும் போராட்டங்கள் தொடரும் இவ்வாறு நடைபெறும். கேப்பாப்புலவு காணி விடுவிப்புக்கு ஆதரவு தெரிவித்து மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள், அது மட்டுமல்லாமல் அரசு படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற காணிகள், இவை அனைத்தையும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க அரசு முயற்சி எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம். அவர்களுக்கான காணிகளை விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கான வீடு திட்டங்கள் அமைக்கப்பட்டு அந்த மக்கள் மீண்டும் அந்த மக்கள் இருப்பிடங்களுக்கு செல்ல வேண்டும்.